நீதி துஷஷ்டிகா பாகம் 4. ख्याते अपि कुले जातः शृग्वी वाग्मी सुदर्शनीयश्च आर्यैर्गुणैर्वियुक्तः पलाशैव पुष्पितो भवति. உலக பிரசித்தி பெற்ற குலத்தில் பிறந்தும் ஆபரணங்கள் அணிந்தும் பேச்சுக்காரனாக இருந்தும் பார்ப்பதற்கு அழகுள்ளவனாக இருந்தும் சத்குணங்கள் இல்லாதவன் புஷ்பித்த புரசை மரம் போல் ஆகிறான். அதாவது அது எப்படி பார்க்க அழகாயிருந்தும் பழமில்லாமல் வீணாகிறதோ அப்படி இவனும் வீணாவான். ஒரு மனிதனுக்கு நல்ல குணங்கள் இல்லைன்னா அவனுடைய பிறவி அவனுக்கே பயன்படாம போயிடுறது. ராவணன் அப்பேற்பட்ட பராக்கிரமம் உள்ளவனா இருக்கான்னு முதல்ல ஹனுமார் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாரு இல்லையா. அஹோ வீரியம் அஹோபலம் அப்படின்னு அவனை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்படுறார். ராமரை பார்த்து கூட ஹனுமார் ஆச்சரியப்படல. அவருக்கு பக்தி இருந்ததே ஒழிய ராவணனை பார்க்கும்போது இப்படி ஒரு பராக்கிரமசாலியா, இப்படி ஒரு பிரபாவம் உள்ளவனா, இப்படி ஒரு பர்சனாலிட்டியா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுறார் ஹனுமார். ஆனால் என்ன ஆறுது, ஒரு புரசை மரம் வீணாகிறது போல அவனுடைய பராக்கிரமமும் தபஸும் ஐஸ்வர்யமும் யாருக்கும் பயன்படாமல் அவனுக்கும் பயன்படாமல் நரக பிராப்தியை கொடுக்கறது இல்லையா. ஆனால் ராமர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? எவ்வளவு பெரிய ராஜ்யமும் நகையும் பணமும் சொத்தும் சுகமும் மனுஷாலும் இருந்தாலும் தர்மமே முக்கியம்னு அத்தனை ஆபரணங்களும் எல்லாத்தையும் விட்டெறிஞ்சிட்டு மர உரி தரிச்சுட்டு போனார் இல்லையா. அப்பேற்பட்ட குணசீலர்னா ராமர். அதுபோல குணமில்லாதவனுக்கு துர்கதி தான் நடக்கிறது. துர்கதி தான் முடிவில் கிடைக்கும். தனம் இல்லாதவன் வாழ்க்கை முழுக்க குணத்தோடு இருந்தாலும் தரித்திரனாக இருந்தாலும் இம்மை மறுமையில் அவனுக்கு பலன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நல்ல பிறவியும் நல்ல ஸ்தானமும் பகவான் கை தூக்கி விட்டுருவர். ஆனால் தனம் உள்ளவனுக்கு குணம் இல்லைன்னா என்ன ஆகிறது? துர்கதி நிச்சயமாக பகவான் கொடுத்துடுறார். வித்யாம் ஸ்ருதம் தபோ வாப்யேஸ்வர்யம் வா யசஹா பிரகாஷோ வா ஷீலரஹிதஸ்ய பும்சஹ த்விரதஸ்நானோபமம் பவதி. நல்ல படிப்பு, வேதாத்தியனம், தவம், ஐஸ்வர்யம், கீர்த்தி, தேக காந்தி இவைகள் எல்லாம் நல்ல சீலம் சதாச்சாரம் இல்லாதவனுக்கு யானையின் ஸ்நானம் போல் வீணாகும். யானையை எவ்வளவு குளிப்பாட்டினாலும் மேலே மேலே மண்ணவாரி சேற்றவாரி இறைச்சிக்கும் இல்லையா. அதுபோல படிப்பு இருந்தும் வேதாத்தியாயனம் எல்லாம் குலம் கோத்திரம் எல்லாம் இருந்தும் பெற்றோர்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருந்தும் எல்லாமே இருந்தும் அவனுக்கு தனிப்பட்டு அவனளவில் பிரின்சிபிள்டாகவும் டிசிப்ளின்டாகவும் ஒருத்தன் வாழலேனா, அவனுக்கு உயர்ந்த குலமும் தர்மத்தை அனுஷ்டிக்கிற மனோபக்குவமும் இல்லைன்னா அவன் தலையில் அவனே மண்ணவாரி இறைச்சிக்கிறது போல அவன் பிறவியை அவன் வீணடிக்கிறான்னு அர்த்தம். புருஷார்த்தத்தை அடைவதற்கு இந்த பிறப்புன்னு புரிஞ்சிக்காம ஃபாரின் போய் பணம் சம்பாதிக்கணும்னு எல்லா அனுஷ்டானங்களை விட்டும் போய் கலாச்சாரம் குலம் கோத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறானே, அவனுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? அவன் அடுத்த ஜெனரேஷன் யார் சிரார்த்தம் பண்ணுவா? அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பேர் வைப்பான்? அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன போதனை கொடுப்பான்? அவனால் அவனுடைய சந்ததிகளும் பாழா போகிறது இல்லையா. இப்படிப்பட்டவன் குலத்துக்கே தேவையில்லாத ஒரு துரோகி அப்படின்னு சொல்கிறார். தீர்த்தாபிஷேக கமனைஹி நிதாக சூர்யானுவர்த்தன ஸ்நானைஹி சிசிரேஷ்வகுப்தவாசைஹி நா ஷீலஹா ஸ்வர்கவாப்னோதி. சதாச்சாரம் இல்லாதவன் தீர்த்த ஸ்நானங்கள் செய்தாலும் கோடையில் வெயிலில் நின்றாலும் ஸ்நானம் செய்தாலும் குளிர்காலத்தில் வீட்டிற்கு வெளியே குளிரில் வசித்தாலும் ஸ்வர்க்கத்தை அடையான். அதாவது நம்ம குலத்தில் நம்ம கோத்திரத்தில் நம்மளோட பெரியோர்கள் நமக்குன்னு ஒரு அனுஷ்டானங்களை வச்சுட்டு போயிருக்கா இல்லையா. இவ்வளவு காலம் குலதெய்வ வழிபாடு, இவ்வளவு பண்டிகைகளை இப்படி செய்யணும், இந்த சம்பிரதாயங்கள் நமக்கு உண்டு, இதை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மாடர்ன் ஃபிலாசபர்ஸ் இந்த மெடிடேஷன் கேம்ப்ஸுக்கு போய் மூச்சை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். இப்படி உட்கார்ந்துருக்கிறவா தன்னுடைய அனுஷ்டானத்தை விட்டுட்டு ஏதோ நான் பரநிலையை அடைய போகிறேன்னு போராபத்தேலா அவளுக்கு ஸ்வர்க்க பிராப்தி கூட கிடைக்காது. மோட்சத்தை விடுங்கோ. அதுதானே பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான், உனக்கு விமோச்சனம் வேணும்னு கர்மயோகம் பண்ணலன்னா அப்போ உனக்கு முன்னாடி கர்மயோகம் பண்ணி உனக்கு இங்கே வாழறதுக்கு பாலம் அமைச்சு கொடுத்த உன் முன்னோர்களுக்கு நீ என்ன கடனை அளிக்கிற திருப்பி?
அவளுடைய கடனை எப்படி அடைக்க முடியும்? உன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாதான் உன் கடன் தீரும். உன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அதை கர்மயோகமாக பகவத் அர்ப்பணமாக பண்ணும் பொழுது உன்னுடைய கடனும் தீரறது, மோட்ச சாதனமாகவும் அது அமையிறது. ஆனால் உனக்கு உன் முன்னோர்கள் சொன்ன அனுஷ்டானத்தை நீ கைவிட்டேன்னா உன் பிறவியும் வீணாருது, தேவையில்லாத புத்ருக்கள் சாபமும் உனக்கு உண்டாருது அப்படின்னு பகவான் சொல்கிறார் இல்லையா? அதுதான் இங்கே சொல்லப்படுறது. கந்தைர்வா மால்யேர்வா கிம் ஷீலவதோ முகூர்த்த ரமணீயைஹி திஷி திஷி யஸ்ய பிரசுத்தோ குணாதிவாசோ யசோ கர்ப்பஹா. க்ஷணகாலமே ரமணீயமான சுகந்தமான தைலங்களும் மாலைகளும் நல்ல சீலமுடையவனுக்கு எதற்கு? அவனுடைய நல்ல குணங்களின் வாசனைகளே கீர்த்தியுடன் பல திக்குகளிலும் பரவி இருக்கின்றன அல்லவா? ஒரு பெரிய மனிதன்னு எப்போ ஆகிறான்னா பெருமைக்குரிய குணத்தோடையும் அவனுடைய செயல்கள் அந்த குணத்தை பின்பற்றியும் இருக்கும் பொழுது அப்படியே அவனுடைய பெருமை உலகத்தில் தெரிய வருது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிறது போல எல்லா ராஜ்யத்தையும் துறந்த பின்னும் ராமருக்கு காட்டுக்குள்ள அவர் வரும்பொழுது அப்படி ஒரு பராக்கிரமம், அப்படி சாதுக்கள் வந்து அவரை நமஸ்காரம் பண்றா, அவரை ஆராதனம் பண்றானா எப்படி? அவருடைய குணமும் சீலமும். சக்கரவர்த்தி திருமகனான அந்த ஸ்ரீராமன் நமக்காக சாதுக்களை ரட்சிப்பதற்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கானே, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அவன் காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கானேன்னு அந்த சாதுக்கள் எவ்வளவு புலகாங்கிதம் அடைந்து அவரை அப்படி ஆராதனம் பண்றா இல்லையா? அதுபோல உயர்ந்த குணமுள்ளவனுக்கு நகையும் பணமும் சொத்தும் சுகமும் எதற்கு? எல்லாமே அவனுக்கு அந்த சீலமே பூர்த்தியான திருப்தியையும் பெருமையையும் கொடுத்துவிடும். பவது ச ந பவது வித்தம் குலீனதோ ஈத்வா மனுஷ்யஸ்ய பிராப்ய ச குலபுத்திரத்வம் சாரித்ராட்யேன பவிதவ்யம். பணம் இருக்கட்டும் அல்லது இல்லாதிருக்கட்டும், மனிதனுக்கு சத்குல பிறப்பு மிகவும் அரிது. பூர்வ புண்ணியத்தால் சத்குலத்தில் பிறந்தவன் நல்ல நடத்தை பரிபூர்ணமாக உடையவனாக வேண்டும். நமக்கு நல்ல பிறப்பு, நல்ல நாட்டில் நல்ல தேசத்தில் நமக்கு ஒரு பிறப்பை பகவான் கொடுத்துருக்கார். இப்பேற்பட்ட கலாச்சாரம் உள்ள தேசம் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பாரத தேசத்தில் தான் இத்தனை கலாச்சாரங்களும் சாஸ்திரங்களும் வேதங்களும் வேதாந்த விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு விவேகானந்தரே சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போது மற்ற நாட்டில் இருக்கிறவாளை காட்டிலும் 1000 படி மேலே நாம் பகவானுக்கு சமீபத்தில் ஆல்ரெடி இருக்கோம். மற்ற பிற தேசங்களில் பிறந்தவாளை போல நாம் இன்னும் ஆச்சாரம் என்ன, கலாச்சாரம் என்ன, சாஸ்திரம் என்ன, வேதாந்தம் என்ன, அத்வைத்தமா துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா எந்த பாதையில் நம்ம பகவானை அணுகணும், இப்படி எல்லாமே நமக்கு மேப் போட்டு கொடுத்துருக்கா. நம்ம ஆல்ரெடி ப்ளூ பிரிண்டோடு இருக்கோம். ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கும் ஆத்ம லாபம் அடையிறதுக்கும் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. இது மற்ற தேசத்தில் இருக்கிறவாளுக்கு இருக்கா? இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கான்னா இல்லை. கலாச்சாரம் இருக்கா? இல்லை. அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது, அதிலும் கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தலரிதுன்னு ஔவையார் சொன்னது போல அப்படிப்பட்ட அபூர்வமான மனித பிறவி இந்த பாரத தேசத்தில் இத்தனை தெய்வங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஏதோ ஒரு அனுகிரகத்தினால தானே நமக்கு இந்த பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த பிறப்பை யூஸ் பண்ணிட்டு இதுக்கும் மேலே நாம் பகவத் கைங்கரியம் பண்ணி ஆத்ம லாபம் அடையறதுக்கு நமக்குண்டான பிரயத்தனத்தை நாம் பண்ணிட்டு தானே இந்த பிறவியை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதை தவிர பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், புகழ் வேணும்னு நம்ம ஓடுறதும் அதுக்காக நம்ம பாடுபடுறதும் முட்டாள்தனம் தானே. இந்த சரீரத்தை உத்தேசிச்சு தானே பணமும் மதிப்பும் மரியாதையும். இதை தாண்டி உள்ளது என்ன விஷயம்? ஆத்ம லாபத்திற்காக பகவத் கைங்கரியம் பண்ணலாம், கர்மயோகமாக வாழலாம், நம்முடைய மத ஆச்சரியங்களை விடுறதுக்காக பாடுபடலாம். இப்படி எத்தனையோ பாதைகள் இருக்கும் பொழுது ஆனால் அல்பமான விஷயங்களுக்காக இந்த பிறவியை பயன்படுத்திக்காம ஆத்ம லாபத்திற்காக பிரத்தியாருக்கும் உபகாரம் பண்ணிட்டு கர்மயோகியா வாழறதுக்கு இந்த பிறவியை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றார். ஷீலமபி ரக்ஷமானாக ஸ்ருதவந்தः சௌரிய தைரிய சம்பன்னாக நீச்சைஸ்ததா மிலந்தே யதா கில ந விக்ரியாம் யாந்தி. நன்றாக படித்தவர்களும் நல்ல சௌரியம் தைரியம் இவைகளுடன் கூடியவரும் தன்னுடைய நல்ல சீலத்தை ரட்சித்து கொள்வதில் விழித்திருப்பவர்களும் இருந்தால் அவர்கள் தாழ்ந்தவர்களுடன் பழகுவார்கள், ஆனால் கொஞ்சமும் மாறுதலை அடையார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் இல்லையா? ஒரு சிஷ்யர் அவர்கிட்ட கேட்டாராம்,
சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் கூட மனசில் ஞானிகளாக இருக்கிறவாளுக்கு கூட மனசில் சஞ்சலங்கள் உண்டாகுமான்னு அவர் சொன்னாரா ராமகிருஷ்ணர். எப்படி நதிகள் ஓடும் பொழுது நடுவில் ஒரு சின்ன சுழற்சி ஏற்பட்டு திரும்பவும் கடகடன்னு ஓடுறதோ அதுபோல் சாதுக்கள் மனசில் சில சஞ்சலங்களும் ஆசைகளும் அல்ப விஷயங்களும் உதிக்கலாம். ஆனால் அதை லட்சியம் பண்ணாமல் அவளுடைய மனம் திரும்பவும் பகவத் அர்ப்பணத்துக்கே திரும்பி போயிடுமாம். அதுபோல் எப்போவுமே செல்ஃப் அவேராக எது சரி எது தப்புங்கிற கான்ஷியஸ் சாய்ஸ் மேக்கிங்லேயே நம்ம மைண்டை அவேர்னஸோடையும் அலர்ட்னஸோடையும் வச்சுட்டுருக்கிறவா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தாழ்ந்தவர்கள்னா இங்கே யாரையும் மட்டப்படுத்துறதுக்கோ இழிவுபடுத்துறதுக்கோ சொல்ல வரல. தாழ்ந்தவர்கள்னா தாழ்ந்த சூழ்நிலைகள்னும் எடுத்துக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் கஷ்டங்கள் பந்துக்கள்னால வந்தாலும் தாழ்ந்தவர்கள்னு சொல்லணுன்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடியது நம்ம பந்துக்கள் தான். ஏன்னா நம்மளை துக்கப்படுத்துறதும் கஷ்டங்களை கொடுக்கறதும் நம்ம பந்துக்கள் தான். நமக்குள்ள இருக்கிற துர்வாசனைகள் தான் தாழ்ந்ததை ஒழிய வேற யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக இங்கே சொல்லப்படலை. என்ன சொல்கிறான்னா தாழ்ந்த சூழ்நிலையிலையும் மனசில் ஏதோ சஞ்சிதமாக எழக்கூடிய கோப தாபங்கள் வந்தால் கூட உயர்ந்த மனிதனானவன் தன் செல்ஃப் அவேர்னஸ்னால கான்ஷியஸாக தன்னுடைய துர்வாசனைகள்னாலையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னாலையும் தன்னை அவன் சஞ்சலப்படுறதுக்கு விடமாட்டானா. அப்படி ஒரு செல்ஃப் இம்யூன் ஸ்டேட்டுக்கு ஒரு ஜீவனானவன் தன்னை உயர்த்திக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. மானி தக்மி துரோஹி பராபவாதௌ விகத்தனஹா பிஷுனஹா பிராமண குலே அபி ஜாதஹா ஸ்வபாக இவ நீச்சதாம் யாதி. உயர்ந்த பிராமண குலத்தில் உதித்தவராயினும் அகங்காரம் டம்பம் பிறருக்கு துரோகம் செய்வது பிறரை தூஷிப்பது தன்னை துதித்து கொள்வது பிறருடைய இரகசியங்களை பிறருக்கு சொல்வது முதலிய கெட்ட குணங்களுடன் இருந்தால் நாய் மாம்சத்தை புசிப்பவர் போல் தாழ்மை அடைகிறார். உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் இங்கே பிராமண குலம்னா பகவானே கீதையில் சொல்கிறான், எவன் குணத்தால பிராமணனோ அவன்தான் பிராமணன். அது எல்லா குலங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். பிறப்பால் எப்படி இருந்தாலும் குலத்தினால எப்படி இருந்தாலும் பாரம்பரியத்தில் எப்படி இருந்தாலும் தன் அப்பா அம்மாவை விட நாம் முன்னேறி வாழ்ந்து காட்டணுங்கிற லட்சியத்தோட ஒருத்தன் வாழணும் இல்லையா. நமக்கு நம் பெற்றோர்களும் முன்னோர்களும் எப்பேற்பட்ட சௌகரியங்களும் கலாச்சாரங்களும் தர்மங்களும் அனுஷ்டானங்களும் சம்பிரதாயங்களும் கொடுத்துருக்காலும் இன்னுமே உயர்த்தி நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் கொடுக்கணும்னு நாம் பாடுபடணும். அதுதான் கர்மயோகியாக இருக்கிறவாளுக்கு நமக்கு உண்டான கடமைகள். அதுபோல் எவ்வளவு உயர்ந்த குலத்தில் நாம் பிறந்திருந்தாலும் எப்பேற்பட்ட பரம்பரை எப்பேற்பட்ட புகழ் உடையது நம்ம பரம்பரை, நம்ம அப்பா அம்மா பேரை சொன்னாலே நம்ம தாத்தா பாட்டி பேரை சொன்னாலே எப்படி ஊருக்கே தெரியுமோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தும் நாம் உயர்ந்த குணமுடையவர்களாக இல்லாமல் இருந்தால் நம்மையே நம்ம செல்ஃப் ப்ரைஸ் பண்ணிட்டு நான் பெரிய ஆளுன்னு நம்ம அகங்காரத்தோடு இருந்தால் துர்குணங்களோடு இருந்தால் நாளைக்கு என்ன ஆகும்? நாம் நம்ம அப்பா அம்மா பேரில் நம்ம பாரம்பரியத்தோட பேரில் நாம் வாழ்ந்துட்டோம், நமக்கு மரியாதை கிடைச்சிடுது. நம்ம சந்ததிகள் நம்ம பேரை சொல்லிட்டு நாம் எங்கேயாவது போக முடியுமா? அப்படி ஒரு உயர்ந்த குணத்தோடு நம்ம வாழ்ந்தாதானே நம்மளால் நம் சந்ததிகளுக்கு பிரயோஜனம். நம்ம அப்பா அம்மா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஸ்தானத்தை ஒரு பெருமையை நம்ம குழந்தைகளுக்கும் நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா. எப்படி வேணால் வாழலாம், எல்லாத்திற்கும் ஆசைப்படலாம், எதை வேணால் நீ பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி மாடர்ன் ஃபிலாசபர்ஸ் போதனை பண்ணுற மாதிரி நாம் வாழ முடியாதே. அதை யாருமே இங்கே பகவானும் கீதையில் அதை சொல்லலையே. சாஸ்திரப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார். சந்நியாசியாக இருந்தாலும் சந்நியாசத்திற்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. வானப்பிரஸ்தனாக இருந்தால் வானப்பிரஸ்தன்னு ஒரு தர்மம் இருக்குது. சம்சாரியாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது. ஸ்திரீ ரக்ஷணம் பண்ணணும், தன்னுடைய சந்ததிகளை காப்பாற்றணும், தன்னுடைய குல சம்பிரதாயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பிரம்மாவே சொன்னதாக பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அதை விட்டுட்டு நான் எப்படி வேணால் வாழ்வேன்னா இன்றைக்கி போய் சன்னியாசிகளாகவா இருக்கா? அவள் பணங்காசை தொடவே கூடாது, அதுதான் சந்நியாச தர்மம். ஆனால் பணங்காசு இல்லாமல் இன்றைக்கி ஒரு சன்னியாசியும் நம்ம பார்க்க முடியாது. அப்படி நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி தர்ம நூல்களில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற பிரமாணங்களும் மக்களுக்கு தெரியாதபடிக்கு இன்னைக்குள்ள சாதுக்களும் குருமார்களும் இதை மறைச்சு வச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலேயே எது தர்மம், எது சந்நியாச தர்மம், எது சம்சாரிக்கு உண்டான தர்மம், எது கர்மயோகம், எது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எது அனுஷ்டிக்கணும், எது அனுஷ்டிக்க கூடாது, எது சரி தப்புன்னு மக்களுக்கு தெரியாதபடிக்கு இந்த சாதுக்களும் குருமார்களும் இன்னைக்கு மூடி மறைச்சு அவா சுகபோகிகளா வாழ்ந்துட்டு. மலினாச்சைத்தே அமலினா ஏஷாம் ஹிருதயானி நித்ய சுத்தானி தே அமலினா அபி மலினா ஏஷாம் ஹிருதயானி கலுஷானி.
எவர் மனது எப்போதும் ராக துவேஷாதிகள் அந்நியில் சுத்தமாயிருக்கின்றதோ அவர்கள் அழுக்காகவும் அழுக்கு வஸ்திரதாரிகளாகவும் இருந்தாலும் சுத்தர்களே. இதற்கு மாறாக எவர் மனது கலங்கி இருக்கின்றதோ அவர்கள் வெளிக்கு சுத்தர்களாயிருப்பினும் அசுத்தர்களே. எது மடி ஆச்சாரம்னா உண்மையான பக்தியும் உண்மையான சத்துவ குணமும் தான் மடி. வெறும்ன புறத்துல குளிச்சுட்டு மனசுல கலக்கத்தோடையும் கல்மிஷத்தோடையும் இருந்தா அது மடியா? அந்த மடியோட பகவான் பூஜை பண்ணா ஏற்றுப்பானா? மாட்டான். மகாபாரதத்துல கிருஷ்ணர் எல்லாரோடைய ஆத்துலையும் போய் சாப்பிடாம நேரா போய் விதுரரோட ஆத்துல போய் சாப்பிட்டாருன்னு இருக்கு இல்லையா? ஏன்னா விதுரர் ஏழை. அவர் இருந்தாலும் கூட அவரால் கொடுக்கக்கூடிய உணவு ஸ்வல்பமாக இருந்தால் கூட பகவான் அதையே தான் விரும்பி சாப்பிட்டான் இல்லையா? அப்போ மனசு சுத்தமாக இருக்கிறது தானே முக்கியம். சத்யார்ஜவ ஹிருதயானாம் கிம் வர்ஜயிதவ்யமஸ்தி சாதூனாம் ஏ ஸ்வஹிருதயானுமானாத் பரஹிருதயே யாந்தி விஸ்வாசம். சத்தியம் நேர்மை இதே ஸ்வபாவமாயுள்ளவர்கள் தன் மனதை உதாரணமாக வைத்து பிறரும் நேர்மை சத்தியம் உடையவரென்று எண்ணி அவரிடம் நம்பிக்கை கொள்கிறார்கள். அவருக்கு தள்ளத் தகுந்த வஸ்து எதுதான் இருக்கிறது? யாருக்கு ஈஸ்வர அனுபூதி ஹிருதயத்தில் உண்டாயிடுத்தோ அவ எல்லார்கிட்டையும் ஈஸ்வரனையே பார்க்கறான்னு சொல்கிறது இல்லையா உபனிஷத்துங்கள்லாம்? அதுபோல் எல்லாமே சத்வம், தனக்குள்ள சத்வ நிலையில் பூரணமடைந்த ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் பகவான் இருக்கான்னு ஒரு நம்பிக்கையும் அனுபூதியும் ஏற்பட்ட ஒரு மனிதன் எல்லார்கிட்டையும் அந்த குணத்தையே எதிர்பார்க்குறான். எப்படி அந்த சத்தியம் தன்கிட்டேந்து நல்ல குணமாக வெளிப்படுறதோ அதே சத்தியம் தானே எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் இருக்குது. அதே விஷயம் அதே சத்தியத்துக்கிட்டேந்து தானே அத்தனை குணங்களும் வெளிப்படுறது. அதனால எனக்கு பேதமை என்ன அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பரபிரம்மமாக பார்த்து அவன் ஜீவிக்கிறானாம். இப்படி ஜீவிக்கிறதுனால என்ன ஆறுதுன்னா பந்துக்கள்னால ஏற்படக்கூடிய அவமானங்களும் எந்த விதமான கஷ்டங்களும் அவனை பாதிக்கிறது இல்லையாம். ஏன்? அவனுக்கு பணம் இல்லைன்னு அவனை தூஷிச்சாலோ அவமரியாதை பண்ணாலோ அவன் பாதிக்கப்படுறது இல்லையாம். துர்மித்ர லக்ஷணம். மர்மாந்தகா பரிஹாசோ யாவத் கிரியமாத்திர பத்ர கிருத்வம் ச ஸ்மரணம் ச துஷ்கிருதானாம் த்ரிணிவக்த்ரஸ்ய சிஹங்கானி. கெட்ட மித்திரர்களுக்கு 3 அடையாளங்கள். 1 மர்மமாக வாய்க்குள் சிரித்து கொள்வது. 2வது செய்த உதவிக்கு மாத்திரம் நல்லது செய்வது. 3வது நாம் ஏதாவது கெட்ட காரியங்கள் செய்திருந்தால் அவைகளை மனதில் வைத்து கொண்டிருப்பது. இவை நாம் எவ்வளவுதான் சத்வகுணத்தோட எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் ஒரே போல நமக்கு பிரதி உபகாரம் பண்ணுறதில்ல. ஒரு சில பேர் நாம் செஞ்ச உபகாரத்திற்கு மட்டும் கடனை அடைக்கணுமேனு ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனாக நமக்கு ஒரு பிரதி உபகாரம் செஞ்சுட்டு போயிடுவா. இது கூட பரவாயில்ல, ஃபர்தராக நம்மக்கிட்ட அவள் போக்குவரத்து வச்சுக்க மாட்டா. ஒரு சில பேர் என்னன்னா நம்மக்கிட்ட உதவி வாங்கிட்டே நம்மளே பரிகாசம் பண்ணுவா. ஒரு சில பேர் என்னன்னா நாம் எவ்வளவு தான் நல்லது செஞ்சாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் முன்னாடி ஏதோ தவறுதலாக ஒரு கெட்டது தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் கூட இப்போ நாம் அதுக்கு மன்னிப்பு கேட்டோ காம்பன்சேட் பண்ணியோ அவளுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணாலும் அதை மறக்கவே மாட்டா. அதை கர்வம் கட்டின்றே நமக்கு எவ்வளவு நாம உபகாரம் இப்போ செஞ்சாலும் நமக்கு கெடுதியே பண்ணிட்டு இருப்பா மனசாலும் செய்கையினாலையும். இதில் விசேஷமான உண்மை என்னன்னா இத்தனையும் பண்ணுறது நமக்கு நெருங்கின பந்துக்களாகவே இருப்பா. ஃபஸ்ட்டு செகண்ட் சர்க்கிள்குள்ளேயே அடங்கிடுவா. இதுக்கு தாண்டி இருக்கிறவா யாரும் நமக்கு நல்லது கெட்டதுக்கு பாத்திரமாக போகிறதில்ல. இது நல்லது கெட்டது வரது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவா கிட்டேருந்து தான் நமக்கு வருது. அப்போது என்ன பண்ணணும்னா ரொம்ப கான்ஷியஸாக சத்சங்கத்தை நாடி நாம் போகணும். நம்ம சர்க்கிளில் நாம் உடச்செறிஞ்சிட்டோ சத்சங்கம் எங்கே இருக்கோ அந்த சாதுக்களோட சர்க்கிள்குள்ளே நாம் போய் விழுந்துடணும். அப்போ தான் நமக்கு விமோச்சனம் ஏற்படும். பந்தூரிவ பவதி பூர்வம் மத்தியே இமேத்ரேமிவ சத்ருரிவ சாந்தே கிருகலாச இவ துராத்மா த்ரீன்வர்ணான் தர்ஷயதி நீச்சகா. நீச்சன் ஓனான் போல 3 வர்ணங்களை காட்டும் ஓர் துராத்மா. அவன் முதலில் உறவினர் போல் இருப்பான், நடுவில் சிநேகிதன் போல் இருப்பான், கடைசியில் சத்ருவாகவே காண்பான். இதை அறிந்து கொள்ளவும். அதாவது நமக்கு கெட்டது செய்கிறவா யாருங்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்படுறது. என்னன்னா முதல்ல நம்மக்கிட்ட ரொம்ப நல்லது செய்கிறவாள் போல் நமக்கு வெல்விஷர் போல் நம்மளை அப்ரோச் பண்ணுவா. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ஃப்ரெண்டாட்டம் இருப்பா. கடைசியில் என்னன்னா நம்மளோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு நமக்கே குழி தோண்டி கதையை முடிச்சிடுவா இல்லையா?
அதனால யார்கிட்ட நாம் சகவாசிக்கிறோங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு தான் பேசாமல் சத்சங்கங்களையும் சாதுக்களையும் நாடி போகணும். ஆனால் சாது சங்கம் சத்சங்கம்னு போனால் கூட அங்கே வம்பு பேச்சுகள் தான் நிறையா இருக்கும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், நமக்கு சத்சங்கமும் மகான்களுடைய அனுகிரகமும் வேணும்னு. பிரம்மா ராவணன் விபீஷணன் கும்பகர்ணன்னு வரம் கேட்கும் பொழுது ராவணன் பிறவா வரம் வேணும், அதுக்கப்புறம் யார் கையினாலேயும் இரவாத வரம் வேண்டும்னு கேட்குறான். அதுக்கப்புறம் கும்பகர்ணனும் தன்னை யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு கேட்குறான். விபீஷணனை கேட்குறாராம் பிரம்மா என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்பொழுது விபீஷணன் சொல்கிறானா, என்றைக்கும் பகவத் கைங்கரியமாக வாழணும், என்னால் உலகத்தாருக்கு பிரயோஜனம் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மகான்களோட அனுகிரகமும் அவளுடைய தரிசனமும் எனக்கு கிடைத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறானாம் விபீஷணன். அவனை சிரஞ்சீவியாக இருன்னு சொல்லிட்டு போகிறார் பிரம்மா. ஏன்னா சிரஞ்சீவியாக இருக்கணும்னு கேட்ட ராவணனுக்கு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு சாது சங்கம் வேணும், பகவத் கைங்கரியமாக நான் வாழணும், அதுக்கான பாக்கியம் வேணும்னு அவன் பிரார்த்திக்கும் பொழுது நீ சிரஞ்சீவியாக இரு, இதெல்லாம் பண்ணின்றுன்னு சொல்கிறார். அதுபோல் நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, எனக்கு சத்சங்கம் வேணும், மகான்களுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் வேணும், நல்ல சத்குரு வேணும் இப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது பகவானே நமக்கு நல்ல விஷயங்களை அனுகிரகம் பண்ணுவார். நாம் கெட்ட விஷயங்களை பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும்னு கேட்டால் பகவான் என்ன நினைப்பார்? இவனுக்கு போனா போகிறதுன்னு கர்மாவை அனுசரித்து 3 வேளை சாப்பாடு கொடுத்தா இவன் நம்மக்கிட்ட இதுக்கும் மேலே வேணும்னு நம்மளை பிடுங்கின்னு இருக்கானே அப்படி நினைக்க மாட்டார். இருந்தால் கூட நாம் நினைப்போம் இல்லையா, நம்ம ஹியூமன் மைண்டு நமக்கு ஹியூமன் மைண்டை தானே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அப்போ பரமாத்மாவோட மைண்டு நம்ம மேலே கிரேஸ் படணும்னா நாம் பரமாத்மாவை சரணாகதி பண்ணணும். குணவந்தா சமசீல விஸ்ரம்ப சுகோபசார சம்போகாக சமதுக்க சுகாசுஹ்ருதோ ரசாயனம் ஜீவலோகஸ்ய. உலகில் நல்ல குணமுள்ளவர்களாயும் தனக்கு சமமான சீலம் விஸ்வாசம் சுலபமாக உபசரிக்கப்படும் தன்மை சுலபமான போகங்கள் இவைகளை உடையவர்களாயும் சுக துக்கங்களில் நம்மை சமமாக பாவிக்கின்றவர்களாயும் உள்ளவர்கள் ஜீவலோகத்திற்கு ரசாயனம் போன்றவர். முதல்லலாம் இவர் அந்த சுந்தரபாண்டிய ஆச்சாரியர் குணம் இருந்தும் பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டா, பணம் இருந்தும் அவனுக்கு நல்ல சுற்றம் இல்லைன்னா குணம் இல்லைன்னா அவன் வீணா போயிடுவான்னு சொல்லிட்டு இங்கே குணமும் பணமும் சேர்ந்து உலகத்தில் அபூர்வமாக இருக்குங்கிறது போல அவர் சொல்லிட்டு இங்கே குணமுள்ளவனாயும் குணம் இருந்தும் அதற்குண்டான மரியாதையும் சுலபமாக உபசரிக்கப்படும் அதிர்ஷ்டமும் உடையவனாய் இருக்கிறவர்கள் மேன்மையானவர்கள்னு சொல்கிறதுன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் அப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுவான். இப்போ நாரத மகரிஷி இருக்கார், திரிலோக சஞ்சாரியாக இருக்கார், எங்கேயும் வணங்கப்படுபவராகவும் போற்றப்படுபவராகவும் இருக்கார் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு போலவும் ஜெயதேவர் போலவும் அப்படிப்பட்டவா எப்படி இருந்தான்னா, தன் கைகால வெட்டி போட்ட திருடர்களுக்கு கூட மோட்சம் வேணும்னு டிமாண்ட் பண்ணார் இல்லையா ஜெயதேவர் மகாவிஷ்ணு கிட்ட. அப்பேற்பட்ட குணசீலம் உள்ளவர்கள் இந்த பூவலோகத்திற்கு ஒரு வரப்பிரசாதிகளாக இருக்கார். அதுபோல நாமளும் உயர்ந்த குணமும் சத்வகுண சம்பன்னர்களாகவும் பகவத் அர்ப்பணவாதிகளாகவும் பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்கான பாக்கியம் பெறக்கூடியவர்களாகவும் நல்ல குருமார்களை பெற்றவர்களாகவும் வினயம் உள்ளவர்களாகவும் இருக்கணும்னு இங்கே சுந்தர பாண்டிய ஆச்சாரியர் சொல்றதா சொல்லப்படுறது.